ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் கற்றுக்கணுமா, ப்ரெசன்டேஷன் கற்றுக்கணுமா, இந்த வீடியோவில் ஒரே ஒரு 6 ஸ்டெப்ஸ் தரேன். அதை நீங்கள் பேசிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும். என்ன அந்த 6 டெக்னிக்னா ABCDEF. என்னப்பா ஆல்ஃபாபெட்டை சொல்லிட்டு இருக்க, இதுதான் உன்னுடைய டெக்னிக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. A for attitude, B for body language, C for content, D for direction, E for evaluation, F for feedback. First, attitude. Basically, attitude is a right word, but due to our day-by-day usage, the meaning of the attitude was changed. இந்த சில பேருக்கு திமிர் பிடிச்சப்போ தான் அவனுக்கு ரொம்ப ஆட்டிடியூடான்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் என்பது ரொம்ப ரைட் வேர்டுங்க. சும்மா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தானேங்க. பிரேவாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், எதுனா ஆனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு துணிவோடு இருக்கணும். அதுதான் ஆட்டிடியூட். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா சும்மா கெத்தாக இருக்கணும், அதுதான் ஆட்டிடியூட். ஸோ முதல்ல அது ஏன் நம்ம அதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் என்னையா சம்மந்தம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் 4 பேருக்குள்ள பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நீங்கள் கெத்துன்னு ஃபீல் பண்ணும்போது மட்டும்தாங்க உங்களுடைய அட்டென்ஷனையும் உங்களால் சீக் பண்ண முடியும். உங்கள் மேலே ஒரு அட்டென்ஷன் வரணும்னா த ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபீல் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் கெத்து. இங்கே அவன் வாழ்க்கைக்கு அவன் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, கெத்தாக ஃபீல் பண்ணுங்கள். ஆட்டிடியூட்னா எக்ஸாம்பிள் யாரை தருவாங்க தெரியுமா? லயன். ஹேவிங் லயன் ஆட்டிடியூட். ஒரு சிங்கம் வந்து ஒரு காட்டில் அப்படி தனியாக போயினே இருக்கும், யார் மேலேயும் அட்டாக் பண்ணாது, ஆனால் அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில், அந்த ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இருந்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹேவிங் த ரைட் ஆட்டிடியூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ ஹேவிங் ஏ ரைட் ஆட்டிடியூட் இஸ் மஸ்ட். ஃபஸ்ட் ஸ்டெப் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ்னா என்ன? ஃபஸ்ட் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன். நெக்ஸ்ட் நீங்கள் ஒருத்தருக்கையில் பேசும்போது உங்களுடைய ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது. தேர்ட் உங்களுடைய பாடி மூவிங் எப்படி இருக்குது. இதெல்லாமே பார்ப்பாங்க. நம்ம ரொம்ப டென்ஷனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடி வந்து ஒரு மாதிரியாக ஷிவரிங் ஆகிடும். அண்டு சில பேர் வந்து இப்படி லாக் பண்ணிப்பாங்க டென்ஷனாக இருக்கிறப்ப. அண்ட் சில பேர் வந்து இப்படி ஒரு இன்டர்வியூவில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இல்லைனா இப்படி லாக் பண்ணிப்பாங்க. அது எதுவுமே வேணாம். ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பனான ஒரு மைண்டோடு இருக்கணும். அது உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும். பாடி லாங்குவேஜ் எப்படி டிசைட் பண்ணுறதுனாக்கா, எங்கே வந்து எப்படி நிற்கணும், எப்படி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் காட்டணும், பாடியில் இந்த ஹேண்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணணும், எப்போ வந்து எப்படி நிற்கணும், எப்படி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும், இப்படி உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறதுக்கு முன்னையே கிளாரிட்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே ஸ்டேஜ் மேலே சில பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள பார்த்து இமிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். நீங்கள் ஒரு பொலிட்டிஷியன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஸ்டைலை, உங்களுடைய பாடி லாங்குவேஜை நீங்கள் உருவாக்கணும். டிசைன் யுவர் பாடி லாங்குவேஜ் அண்ட் யூட்டிலைஸ் த பாடி லாங்குவேஜ் இன் அட்ஜஸ்ட் ஸ்பீச்சஸ். தட் வில் கிரியேட் a brand value for you. Number 3, content. நம்ம எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றி கிளாரிட்டி ஆஃப் கண்டென்ட் நம்மளுக்கு இருக்கணும். கிளாரிட்டி ஆஃப் கண்டென்ட். C மீன்ஸ் கண்டென்ட். நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி எக்ஸலண்ட்டாக எல்லா டேட்டா, என்னென்ன கதை சொல்ல முடியும், என்னென்ன குட்டி கதை சொல்ல முடியும், என்னென்ன டைலாக்ஸ் சொல்ல முடியும், ஏதாவது கோட்டேஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து அந்த கண்டென்ட் நம்ம எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஷார்ட் ஸ்டோரிஸ் வேணுமா, ஷார்ட் ஸ்டோரிஸ், கோட்ஸ் வேணுமா, அந்த கோட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை நீங்கள் டிசைட் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணது சொல்லலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்து பைபிள் ரெஃபரன்ஸ் சொல்லலாம், இல்லை பகவத்கீதை ரெஃபரன்ஸோ சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு எபிக்ஸ் ரெஃபரன்ஸை சொல்கிறதுனாலையோ கோட்ஸோடைய ரெஃபரன்ஸை சொல்கிறதுனாலையோ கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு இன்னும் நல்லா எங்கேஜிங்காக இருக்கும். அதனால் தேர்ட் திங் இஸ் கண்டென்ட். If you have the clarity over the concept, if you have the clarity over the content, you can able to interchange the topics and convey exact information from yourself to the audience. So already உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னாக்கா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஆட்டிடியூடோடு இருக்கணும். நம்பர் 2 உங்களுடைய பாடி லாங்குவேஜை பற்றி ஸ்டடி பண்ணணும். நம்பர் 2 உங்களுடைய பாடி லாங்குவேஜை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணணும். நம்பர் 3 கிளாரிட்டி ஆஃப் கண்டென்ட் இருக்கணும். நம்பர் 4 என்னன்னாக்கா, இந்த கண்டென்ட்டெல்லாம் சேர்ந்தாச்சு, இப்போ எங்கே ஆரம்பிக்கணும், ஸ்டார்டிங் என்ன, அதுக்கப்புறம் என்ன, எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோரியை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், கோட்ஸா, ஸ்டோரிஸா,
டைலாக்ஸா இதெல்லாம் இருக்கா, அண்ட் என்ன கண்டென்ட்டை நம்ம டெலிவரி பண்ணணும் கிளாரிட்டி இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது ஒன்றுன்னா நோட் பண்ணணும். அதுதான் டைரெக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன வரணும், அந்த டைலாக் பேசும்போது நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கணும், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் என்னவாக இருக்கணும், நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படியா இருக்கணும், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அண்ட் நம்மளுடைய டோன் எப்படி இருக்கணும்னு இதை தான் வந்து டைரெக்ஷனில் பார்ப்பீங்க. ஒரு சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். ஸோ அது எப்படி பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு டைரக்டருடைய இன்புட்ஸ் மேலே பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்பீச்சுக்கும் நீங்கள் தான் டைரக்டராக இருக்கணும். அந்த ஸ்பீச்சுக்கு பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஆரம்பிக்கணும், என்ன டோனில் சொன்னால் நல்லாயிருக்கும், என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், என்ன ஸ்டோரிஸ் சொன்னால் நல்லாயிருக்கும், என்ன கோட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து முதல்ல இது சொல்லணும், அதுக்கு அடுத்து என்ன சொல்லணும், ஆடியன்ஸை எப்படி ஹுக் பண்ணணும், ஆடியன்ஸை எப்படி கைத்தட்ட வைக்கணும், ஆடியன்ஸ்க்கு எப்படி இந்த கண்டென்ட் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதுக்கு பர்ஃபெக்டான கண்டென்ட்டை ரெடி பண்ணீங்கன்னா அதுதான் டைரக்ஷன். Direction is most important, my dear guys. You want to frame your dialogues, your stories, your pronunciations, your body language, your expressions, everything should be mentioned in the direction sheet. Next, evaluation. Evaluation என்னன்னாக்கா, உங்களுக்கு இப்போது கண்டென்ட் தெரியும், அந்த டைரெக்ஷன் தெரியும், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ப்ரிப்ரேஷன் நல்லா ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, உங்களுடைய டீம் மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க கையில் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஒரு வாட்டி ஆஃப்லைனில் கொடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன், இதை கேளுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு ரிவ்யூ பண்ணுங்கள், அது மேலே நான் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையோ உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்டையோ உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்கிட்டையோ ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த இடத்துல நல்லா இருக்குது, இந்த இடத்துல நல்லா இல்லை, அண்ட் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த இடத்துல வாய்ஸ் டோன் மாற்றுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து எவாலுவேஷன். அந்த ஃபீட்பேக் உண்மையிலேயே ரீசனபுளாக இருக்கா, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கா, அதை உங்களுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே இது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, இதை ரெக்டிஃபை பண்ணிப்போம், எஸ் இது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க, இது தெரிஞ்சுப்போம், இது மேலே அப்டேட் பண்ணிப்போன்ட்டு உங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுதான் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. எவாலுவேஷன்னா ஸ்டேஜ் மேலே போகிறதுக்கு முன்னே அந்த கண்டென்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையோ நம்ம டீம் மெம்பர்ஸ்கிட்டையோ கொடுத்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இது பண்ணுறது தான். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எஃப், எவாலுவேஷன் சொன்னோம் இல்லைங்களா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையோ உங்கள் ஃபேமிலிக்கிட்டையோ உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்டையோ உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட இந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணி இதில் என்ன ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஒர்க் அவுட் ஆகலை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜ் மேலே போயிட்டு உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா எஃப், ஃபீட்பேக். இதுவும் எவாலுவேஷனும் சேம்ங்க. பட் இந்த எஃப் லாஸ்ட்டாக வரும். ஏன்னாக்கா நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த இடத்துல அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அந்த ஃபீட்பேக்கை வாங்கிக்கிட்டு நீங்கள்